வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு காணொலிக்குள்ளே செல்வோம். என்னவென்று சொன்னால், இன்றைய தினம் இலங்கையை பரபரப்பாக்கி இருக்கின்ற பல்வேறுபட்ட செய்திகள் இருந்தாலும் கூட அவற்றிலிருந்து மிக மிக முக்கியமான ஒரு சில செய்திகளோடு உங்களோடு உரையாடப் போகிறேன். சரி, முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று பல்வேறுபட்ட தரப்புகள் முனைப்பு காட்டி வருகின்ற இந்த வேளையிலே இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்காவை சந்தோஷ் ஜா சந்தித்திருக்கிறார். அவை தொடர்பான பின்புலங்களை ஆராயப்போகிறோம். அத்தோடு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட 2 தம்பதிகள் ஒரு விபத்திலே பலியாகி இருக்கிறார்கள். அவை தொடர்பான தகவலையும், எதிர்க்கட்சிகள் என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்காவை இன்றைக்கு சந்திச்சிருக்கணும். ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்த எதிர்க்கட்சிகள் இந்த நிலக்கரி இறக்குமதி, தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பாகவும், அதே வேளையில் இந்த பாதாள உலக குழுக்கள் தொடர்பாகவும் அவரோடு நீண்ட நேரம் கலந்துரையாடி இருக்கணும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவைகள் தொடர்பாக நாங்களும் ஆராயப்போகிறோம். என்ன நடைபெற்றிருக்கிறது, ஏன் இவையெல்லாம் நடைபெற்றன என்பது தொடர்பாக நாங்கள் ஆராயப்போகிறோம். கோப்பாய் பகுதிக்கு இப்பொழுது புதிதாக ஒரு தமிழ் போலீஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எடுத்திருக்கின்ற ஒரு அதிரடி நடவடிக்கை தொடர்பாகவும் இன்றைய தினம் பேச போகிறோம். வாருங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஆதரவு தாருங்கள் என்று தெரிவித்து இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வரலாம். என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், இலங்கையிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கையை எப்பொழுதும் ஒரு கொதி நிலையில் வைத்திருக்க வேண்டிய தேவை அண்டை நாடுகளுக்கு இருக்கிறது. எங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகின்ற வேளையில் தான் நாங்கள் அடுத்தவரின் உதவியை நாடுவோம். இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவிற்கு இலங்கையில் ஏதாவதொரு பூகோள ரீதியான முக்கியத்துவம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நம்பப்படுகின்ற இலங்கையிலே எங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கின்ற வேளையில் தான் நாங்கள் அவற்றை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அண்டை நாடுகளை நாடுவோம். இப்படி இருக்கின்ற நிலைமையில் அமைதியை இந்தியா ஒரு காலம் விரும்பாது. எனவே என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், எதிர்க்கட்சிகள் எல்லாவற்றையும் ஒன்றிணைப்பது தொடர்பாக இந்தியா பல்வேறுபட்ட முனைப்புகளை காட்டி வருகிறது. தமிழ் கட்சிகளை அழைத்து சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தது. தமிழர்களோடு பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தது. இவ்வாறு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் திடீரென்று ரணில் விக்ரமசிங்காவோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு சந்தோஷ் ஜா வந்திருக்கிறார். இந்த சந்தோஷ் ஜா சாதாரணமாகப்பட்ட ஆள் இல்லை. இவர் வந்திருப்பது ஏதோ ஒரு வகையில் ரணிலோடு ஒரு மந்திர ஆலோசனை நடத்துவதற்காகத்தான் இவர் வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்திருக்கின்ற ரணில் விக்ரமசிங்காவின் உத்தியோகபூர்வ அலுவலகத்திலே நேற்று புதன்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று புதன்கிழமை இன்னுமொரு சந்திப்பு ஒன்று ரணில் விக்ரமசிங்காவின் வீட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. என்னவென்று சொன்னால், தரமற்ற நிலக்கரி கொள்வனவில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை தொடர்பாகவும், நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற பயங்கரவாத பிரச்சனை தொடர்பாகவும், இந்த போதைப் பொருட்கள் தொடர்பாகவும் ரணில் விக்ரமசிங்காவோடு எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பலர் ஒன்றாக இணைந்து ஒரு ஆலோசனைகள் நடத்தியிருக்கிறார்கள் நேற்றைய தினம். அதே வேளையில் தங்களுக்குள்ளே பிளவடைந்து இருப்பதை விட தாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நின்று ஓரணியிலே நிற்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் அங்கே நேற்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று முடிந்த கையோடு சந்தோஷ் ஜா ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்திருப்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. எதற்காக இவர் சந்தோஷ் ஜா வருகை தந்து ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்திருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் சந்தோஷ் ஜாவுக்கும் இடம்பெற்ற அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக எந்த விதமான உத்தியோகபூர்வமான தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இதுதான் மக்கள் மத்தியிலே பெரும் பேசுபொருளாக இன்று மாறியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், எதற்காக ரணிலை சந்திக்க வேண்டும்? உங்கள் பலருக்கு தெரியும், ரணில் பல்வேறுபட்ட சூழ்ச்சிகள் செய்வதிலே மிக மிக திறமை பெற்றவர். எனவே இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் இந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பல்வேறுபட்ட வளர்ச்சி பாதைகளிலே இவற்றை கொண்டு செல்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இவற்றை குழப்புவதற்கான ஒரு நடவடிக்கை எதிர்க்கட்சிகளால் மேற்கொள்ளப்படுகிறதா? இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்குரிய ஒரு சதித்திட்டம் ரணில் விக்ரமசிங்காவால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? அதற்கு இந்தியா பக்கபலமாக இருக்கிறதா என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சந்தோஷ் ஜா வந்து ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்திருப்பது தற்பொழுது இருக்கின்ற அரசியல் சூழல் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து அங்கே பேச்சுக்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்பது போன்றுதான் அரசியல் வட்டாரங்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. எனவே இவை தொடர்பாக சற்று விழிப்பாக இருக்க வேண்டிய தேவை இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே உலக பௌத்த சங்க சம்மேளனத்தினுடைய 60வது ஆண்டு விழா மற்றும் 11வது பொதுச்சபையின் நிறைவேற்று குழு கூட்டம் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 28 முதல் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை இலங்கையிலே நடைபெறுவதற்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாக இந்த
கூட்டங்களை எவ்வாறு நடத்துவது மற்றும் மாபெரும் கூட்டமாக இவை நடத்துவது என்பது தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா தலைமையிலே நேற்றைய தினம் இடம்பெற்று இருக்கிறது. அதேவேளையில் இந்த கூட்டத்திலே உலக நாடுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்றும் உள்நாட்டைச் சேர்ந்த பல்வேறுபட்ட தேரர்கள் இதிலே பங்கு பெற இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த நடைபெற இருக்கின்ற இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வினை இலங்கையினுடைய ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக நடத்துவதற்கு ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா பணிப்புரை விடுத்திருக்கிறார். இதே வேளையில் இது தொடர்பாக புத்த சாசன அமைச்சு மற்றும் பாதுகாப்பு செயலாளர்களை உள்ளடக்கிய ஒரு விசேட குழு ஒன்றினை அமைத்து இந்த பாதுகாப்புகள் போன்றவற்றை உறுதிப்படுத்துவதற்கும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்தால் பார்த்தால் பௌத்தத்துக்கு மரியாதை தரவில்லை, மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட தேரர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா அடுத்த பக்கத்தால் இந்த மாபெரும் கூட்டத்தை இலங்கையில் நடத்துவதற்கு பெரும் பிரகடனத்தை செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இது இந்த இனவாதம் பேசுகின்ற பௌத்தர்களுக்கு, இனவாதம் பேசுகின்ற பௌத்த தேரர்களுக்கு இது பேரடியாக அமையப் போகிறது என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோப்பாய் பகுதிக்கு புதிதாக ஒரு போலீஸ் அதிகாரி, தமிழ் போலீஸ் அதிகாரி நிதர்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நியமிக்கப்பட்ட நாளிலே அவர் எடுத்துக்கொண்ட ஒரு சத்தியமாக இருந்தது, இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன், அதாவது யாரும் தன்னோடு நெருங்கி வந்து தொடர்புகளை பேணலாம் என்பது போன்றும் குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பான தகவலை தன்னோடு தமிழிலே கதைத்து மக்கள் முறையிடலாம் என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அவர் இன்றைய தினம் சுன்னாகம் நகர் பகுதியிலே வீதியால் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு பெண்ணின் தங்கச் சங்கிலியை அறுத்து ஓடிய ஒரு இராணுவ அதிகாரியை அதிரடியாக கை செய்திருக்கிறார். இது மக்களால் பலரால் பாராட்டப்பட்ட ஒரு விடயமாக இன்று மாறியிருக்கிறது. அதாவது மயிலிட்டி இராணுவ முகாமிலே பணிப்பாளராக கடமையாற்றுகின்ற ஒரு இராணுவ சிப்பாயை இவ்வாறு அந்த பெண்ணின் சங்கிலியை அறுத்திருக்கிறார் என்பது நிதர்சன் தலைமையிலான கோப்பாய் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் அதிரடியாக அவரை கை செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. ஹாலி ஹிந்தோட்டை பகுதியில் இருக்கின்ற NPP ஆதரவாளர் ஒருவரின் வீட்டின் மீது இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைய நாட்களாக பொது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பொது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர்களுக்கு தொடர் மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஒரு விசேட கலந்துரையாடலின் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். இவை தொடர்பாக தங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற ஆதாரங்களை வைத்துக்கொண்டு இப்பொழுது சிஐடியினர் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவிசாவளை பகுதியில் இருந்து கிடைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற தகவலின் அடிப்படையிலே தான் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட தடைகளை சந்தித்து இந்த பாதுகாப்பு அமைச்சும் பிரதி பாதுகாப்பு அமைச்சரும் தங்களது சேவைகளை செய்து வருகின்ற இந்த வேளையில் இவர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் இப்பொழுது விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இனி சிஐடி இவற்றுக்குரிய வேலைகளை பார்த்து கொள்ளும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட 2 ஜோடிகள் தம்புள்ளை பகுதியிலே நடந்த ஒரு விபத்தின் போது உயிரிழந்திருக்கிறார்கள். 3 மாதங்களுக்கு முன்னர் இவர்கள் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் ஒரு வீடு ஒன்றினை வாடகைக்கு எடுத்து அதிலே தங்கியிருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் தம்புள்ளையில் இருக்கிறார்கள் என்றும் இவர்களை பார்ப்பதற்காக கொழும்பு கண்டி வீதியிலே பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் பேருந்து ஒன்றோடு இவர்கள் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றும் இவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளை விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ இடத்திலேயே இருவரும் பலியாகி இருக்கிறார்கள் என்றும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.